சாது சுந்தர் சிங்கின் வாழ்க்கை வரலாறு. வட இந்தியாவில் பஞ்சாப் என்னும் மாநிலத்தில் லூதியானா மாவட்டத்தில் உள்ள ஒரு சீக்கிய குடும்பத்தில் செப்டம்பர் 3, 1889 சாது சுந்தர் சிங் பிறந்தார். இவருடைய தாயார் இவரை இந்து சமயத்தில் பற்றுள்ளவராக வளர்த்தார். இவர் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஆசையால் இரவில் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் தூங்கிய பிறகு எழுந்து இந்து சமய நூல்களை படிப்பதுண்டு. இவர் கிறிஸ்துவ மிஷன் பள்ளியில் பயின்று வந்தார். இதுதான் இவருக்கும் கிறிஸ்துவ சமயத்திற்கும் ஏற்பட்ட முதல் தொடர்பாகும். ஒரு முறை இவருடைய ஆசிரியர் வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னபோது அனைத்து மாணவர்கள் முன்னணியிலும் வேதாகமத்தை கிழித்து எறிந்தார். இதனால் இவர் வேதாகமத்தை எதிர்க்கும் மாணவர்களுக்கெல்லாம் தலைவரானார். பிறகு இவர் வேறு பள்ளியில் சேர்ந்து படித்தார். தெருக்களில் நின்று இயேசுவை பற்றி பிரசங்கிப்போர் மீது கற்களையும் சேற்றையும் வீசுவது சாது சுந்தர் சிங்கின் வழக்கம். இப்படி பெய் கொண்டிருந்த சாது சுந்தரின் வாழ்க்கை ஒரு நாள் இவருடைய தாயார் மறைவுக்கு பின் குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது. உண்மையான சமாதானத்தை கண்டறிவது எப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்ட அவர் உண்மையான சமாதானத்தை கண்டறிய வேண்டும், இல்லை என்றால் ரயிலில் விழுந்து சாக வேண்டும் என்று முடிவெடுத்தார். மறுநாள் அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தன் அறைக்குள் சென்று உண்மையான தேவன் என்று ஒருவர் இருந்தால் உண்மையான சமாதானத்தை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் அறையில் பேரொளி வீசியது. அந்த பேரொளி நடுவில் ஆணி பாய்ந்த கரங்களை காமித்து, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நான் உன்னுடைய இரட்சகர் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் சாயலை கண்டார். அற்றோடு அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறியது. தான் கிறிஸ்துவை பின்பற்றுவராக தன் வீட்டார் அனைவருக்கும் சொன்னபோது அவரை மனமாற்றம் செய்ய அவரை மிரட்டினர். பொன்னையும் பொருளையும் காட்டி அவரை மனமாற்றம் செய்ய முயன்றனர். ஆனால் சாது சுந்தர் சிங் உறுதியாக இருந்தார். இவரை மனமாற்றம் செய்ய முடியாது என்று புரிந்து கொண்ட அவர்கள் உறவினர் இவருடைய உணவில் விஷம் கலந்து இவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டனர். இவர் தனது 16வது வயதில் சிம்லா என்ற இடத்தில் ஞானஸ்தானம் பெற்று தன் வாழ்க்கை முழுவதும் தேவனுக்கென்று அர்ப்பணித்தார். அது மட்டுமல்லாமல் இவர் மலை கிராமங்களுக்கு வெறும் காலுடன் சென்று இயேசுவை பற்றி பிரசங்கித்தார். இவர் போகும் வழியெல்லாம் கற்களும் பனிக்கட்டிகளுமா இருக்கும். அதனால் அவர் கால்களில் எப்பொழுதுமே ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை ஒரு கிராமத்தில் இவர் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கும் போது குருபராம் என்ற வாலிபர் இவரை அடித்து கீழே தள்ளினார். அதையும் பொருட்படுத்தாமல் மீண்டும் எழுந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். இதை பார்த்த அந்த குருபராம் என்ற வாலிபர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இவர் பல துன்பங்கள் பட்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பதை கண்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். அது மட்டுமல்லாமல் திபெத் என்ற நாட்டிற்கு ஒரு முறை சுவிசேஷம் சொல்ல போகும்போது இவர் வேறு நாட்டு கடவுளை பிரசங்கிக்கிறார் என்று இவரை அடித்து இவர் ஆடைகளை கலற்றி தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் இவரை தள்ளினர். தள்ளி மூடிவிட்டனர். அந்த கிணற்றுக்குள் ஏற்கனவே செத்து அழுகிய சடலங்கள் இருந்தன. அந்த நேரத்திலும் அவர் இயேசுவை துதித்து கொண்டு பாடிக்கொண்டே இருந்தார். இது போல பல நாடுகளுக்கு சென்று ஜப்பான், சைனா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இயேசுவை பிரசங்கித்தார். கடைசியாக 1929 திபெத்துக்கு பயணம் சென்றவர் திரும்பி வரவே இல்லை. சிலர் இவர் பயணத்திலே மறித்திருக்கலாம் அல்லது இரத்த சாட்சியாக மறித்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இவர் தனது வாழ்க்கை முழுமையும் இயேசுக்காக ஓடினார். அவருடைய அச்சடையாளங்களை பின்பற்றி வாழ்ந்தார். நாமும் நம் வாழ்க்கை முழுமையும் இயேசுக்காக ஓடுவோம். அவருடைய அச்சடையாளங்களை பின்பற்றி வாழ்வோம். நன்றி. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வசனத்தை ஒரு குறிக்கோளா வச்சு அவர் வாழ்ந்தார். அது என்ன வசனம் அப்படின்னா, கலாத்தியர் 6:14, நானோ கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்ற வசனத்தை குறித்து அவர் குறிக்கோளா வாழ்ந்தாரு. அதே மாதிரி சாது சுந்தர் சிங் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, இயேசு என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே தியாகம் செய்தார். அதுபோல நானும் ஆண்டவர் மீது அன்பு கூர்ந்து அவருக்காக என்னையே தியாகம் செய்வேன் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்வார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மையே ஜீவ வழியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்ததாக